எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலுக்காக இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர் ஐயா ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு தம்பி. சீமான் அவர்களுடைய அரசியல் ரொம்ப பரவலா பேசப்பட்டாலுமே கூட தொடர்ந்து இப்பொழுது திமுக எதிர்ப்பை தாண்டி தாவேகா எதிர்ப்பை பெரிய அளவுல முன்வைக்கிறாரோன்ற ஒரு பார்வை இருக்கு. இந்த மதுரை மாநாட்டுல போன அந்த தாவேகா தொண்டர்கள் கூட சீமான் ஒழிகள்னு கோச்சம் போடுறாங்க. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? அதாவது செஞ்சி கோனேரி கோட்டைங்கிறதுல அவர் ஒரு தமிழர் கோட்டை, அதை மத்திய அரசு மாநில அரசும் மராத்தா கோட்டையாட்டு சொல்லிட்டாங்கன்னு அவர் சில ஆதாரங்களை வச்சு அவர் சில கூட்டங்களை அதில் நடத்தினார். செஞ்சியில் ஒரு பெரிய கூட்டம் நடத்தினார். நல்ல கூட்டம், சிறப்பான கூட்டம். அந்த கூட்டத்தில் மத்திய அரசும் மாநில அரசும் தமிழர்களுக்கு எதிராக ஒரு தமிழரான காடவர் கோனேரி அந்த கோனார் யாதவ், நம்ம யாதவ்னு சொல்லுவோம், அவர் கோனார்பார், அந்த மன்னருக்கு ஒரு புகழை மறைக்க பார்க்குறாங்க, தமிழன் புகழை மறைக்க பார்க்குறாங்க, கோனார் புகழை மறைக்க பார்க்குறாங்கன்னு அவர் அந்த கூட்டத்தை பண்ணார். அந்த கூட்டம் வரும்போதே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பல பத்திரிகையாளர்கள் பலரும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அது வன்னியகுல சத்திரிய மன்னர் ஒருத்தருக்கு கோட்டைன்னு ஒரு அவங்க கிளைம், அது வரலாற்று ரீதியாக. இவர் அதில் ஆவணப்படங்கள்லாம் கொடுத்து அது தமிழர் கோட்டை, வன்னியர்னாலும் தமிழர் தான், பட் இது கோனார் கோட்டைன்னு அவர் ஆவணப்படங்கள்லாம் கொடுத்து அந்த மீட்டிங்கை இது பண்ணார். அந்த மீட்டிங் பண்ணும்போது அதிலே அவருக்கு பல ரூபத்தில் எதிர்ப்புகள் இருந்துட்டு இருந்தது. அந்த பத்திரிகையாளர்கள் ரூபத்தில் எதிர்ப்பு இருந்தது. அந்த இது யாதவ சமுதாயத்தோட கோட்டை, யாதவ சமுதாய மன்னர், அதை முன்னிறுத்ததில் உள்ள எதிர்ப்புகள் இருந்தது. பட் அவர் பின்வாங்கல், அது கோட்டை தான், கோனார் கோட்டை தான்னு தெளிவாக நின்னார். ஆடு மாடு மேய்க்கிறது அரசு வேலைங்கிறதுல இருந்து ஆடு மாடு மேய்க்கிறதுக்கான அந்த இதை பண்றதுல அதுல தொட்டிய நாயக்கர் சம்பவம் தான் அங்கே பெருசா நின்னாங்க தென் மாவட்டத்தில். பட் அவர் ஒரு கன்ஷிராமானி ஒரு காஸ்ட் கன்சால்டேஷனை நோக்கி கள்ள இருக்கிறது, பிராந்தி விஸ்கியோட கல்லுங்கிறதும் சரி, ஆடு மாடு மேய்க்கிறதுங்கிறதும் சரி, பட்டியலை விட்டு தேவேந்திர குல வேளாளரை வெளியேற்றுதுங்கிறதும் அவர் ஒரு காஸ்ட் கன்சால்டேஷன் பொலிட்டிக்ஸை கன்ஷிராம் நிதிஷ்குமார் மாதிரி 100% கம்யூனிட்டிக்காக அவர் ரெட்டைமலை சீனிவாசன், ஐத்திதாச பண்டிதர், எம்.சி. ராஜா முப்பெரும் விழான்னு 3 பறையர் சமூக தலைவர்களுக்கு முப்பெரும் விழா கொண்டாடுறதுனாலும் சரி, திரௌபதி அம்மன் கோயில் ஆலய நுழைவுக்காக அவர் களத்துக்குள்ள நிற்கிறதுனாலும் சரி, இப்படி அவர் பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5% உயர்த்தி கொடுக்கணும், மற்ற எல்லா கட்சியும் அருந்ததியர் பக்கம் நிற்கும் போது நான் மட்டும்தான் பறையர் தேவேந்திர குல வேளாளர் பக்கம் நிற்கிறேன்னு ஒரு காஸ்ட் கன்சால்டேஷன் பொலிட்டிக்ஸை கன்ஷிராம் பாணியில செய்யறாரு. தமிழ் சமூகங்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு அரசியலை பண்றாரு. அதுல வட தமிழகத்திலையும் யாதவ சமுதாயம் கோனார்கள் பெரிய அளவுல இருக்காங்கன்னு சொல்லும் போது இந்த தமிழருங்கிற அடிப்படையில கோவேரி குப்பம் அந்த மன்னர் இதுக்காக இது பண்றாரு. அப்போ அதுல பலவித எதிர்ப்புகள் அவருக்கு வருது. எதிர்ப்பை எதிர்கொள்ளதுக்காக தான் அவர் கூட்டத்துக்குள்ளே நுழைஞ்சு போறாரு. எதிர்ப்பை கண்டு நான் இதாகல, எதிர்ப்பை நான் எதிர்கொள்ள தயாருன்னு வராரு. அந்த மீட்டிங்ல அவர் பல விஷயங்களையும் பேசினார். நீங்க கேட்டாலே தெரியும். உங்களை பெரியார் தான் படிக்க வச்சாருன்னு சொன்னா நீங்க திமுக திராவிட கட்சிகளுக்கே ஓட்டு போட்டுருங்க, காமராஜ் தான் படிக்க வச்சாருன்னு நினைக்கிறோம், மட்டும் எனக்கு ஓட்டு போட்டா போதும்னு சொன்னாரு. பெரிய கைத்தட்டல் ஆர்ப்பரிப்பெல்லாம் உள்ள இருந்துகிட்டே இருந்தது. பல விஷயங்களையும் பேசினாரு. திடீர்னு அவரு இது தளபதி 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 தளவிதி தளவிதின்னு விஜய, அப்புறம் அணில் மாதிரி விஜய் ஒரு போல்ஸே இல்லை, அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய், பல நிரூபிக்காதது விஜய், ஏட்டு சுரக்கா விஜய், அப்படி விஜய் ஒரு ஆளே இல்லைன்னு அவர் விஜய அணில் மாதிரி, நான் ஒரு புலி ஒரு காட்டு மாட்டையோ ஒரு மானையோ வேட்டையாடி இருக்கலாம், ஒரு அணிலை போய் நான் வேட்டையாடணுமான்னு அதை சொல்லிக்கிட்டு தாவேக்கா டிவிக்கேன்னு நக்கல் நையாண்டி பண்ணி அதை அடிச்சார். காரணம் விஜய் ஒரு பெரிய ஃபோர்ஸ் இல்லைன்னு சீமான் கருதுறாரு. முதல்ல விஜய் ஜான ஆரோக்கியசாமி போன்றவங்க எல்லாம் இல்லாதும் பொய்யுமா விஜய்கிட்ட கோடிக்கணக்கான பணத்தை வாங்கிட்டு அவர்கிட்ட அசைன்மெண்ட் MOU சைன் பண்ணிக்கிட்டு விஜய்க்காக ஒவ்வொருத்தர்கிட்டையும் திருமாவளவன்கிட்ட விஜய் பெரியாளாக்கும், சீமான்கிட்ட விஜய் பெரியாளாக்கும், இது அன்புமணிகிட்ட விஜய் பெரியாளாக்கும்னு விஜய் மார்க்கெட்டிங் பிராண்டிங் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ நான் தான் சொன்னேன், பலம் நிரூபிக்காதவருங்க ஜான ஆரோக்கியசாமி சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது, என்ன தெளிவு இருக்குது? அவரா சும்மா பலம் நிரூபிக்காதவரை வாங்கின கோடிகளுக்கு பத்திரிகையாளர் ஆளை பிடிச்சி எல்லாம் இது பண்ணி கூட்டத்தை பாரு அதை பாருன்னு இது பண்ணார். ஓட்டை பார்த்தா தான் அரசியல்வாதி ஏத்துக்குவாங்கிறத நான் சொன்னேன். அப்போ சீமானே கூட அந்த காலகட்டத்தில் அண்ணனும் தம்பியும் சார்ந்தா உதயநிதியை உற்றுவோமான்னு கேட்டாரு. அப்போ விக்கிரவாண்டி எலெக்ஷனை பார்த்தா வன்னியர் பறையர் போலரைசேஷன் ஆயிட்டு விஜய்க்கு வெட்டு செல்லாத நோட்டு இன்னும் லெப்ட் ஹேண்ட்லேயே விஜய் உதயநிதி ஸ்டாலின் இஷ்யூ தெரியாம
கள்ளக்குறிச்சி சாராய்சாவை பார்க்க வந்த விஜயை வந்து தட்டி விட்டுட்டு போயிட்டாரு. திமுக தான், உதயநிதி இல்லை, ஸ்டாலின் தான். அப்ப நீங்க அந்த இடத்துக்குள்ள திமுக போலிங் கூட்டிட்டு பாமக போலிங் கூட்டிட்டு போலரைசேஷன் ஆயிட்டு. நான் சொன்னேன் போலரைசேஷன் தான் வரும்னு. ஜானகிசாமி நியாயமானவன் நடுநிலையானவன்னா நான் அதுக்கு முன்ன என்ன சொன்னேன்னு பாருங்க. அப்ப விஜய் வச்சு ஓட்டு கிடையாது, சீமானுக்கு வந்து இருக்க ஓட்டை காப்பாத்துறதான் பிரச்சனையா இருக்கும்னு சொன்னேன். அதிமுக கூட்டத்தை ஆதரிச்சு விஜய் அண்ணன் தம்பி சார்ந்த உதயநிதி ஸ்டாலினை விட்டுருவோமான்னு கேட்டு சீமானுக்கு கூடுனது 1% ஓட்டு தான். அதே சீமானுக்கு அஜித்னா பைக்கு சீமாஞ்சன மைக்கு, அஜித்னா பைக்கு சீமாஞ்சன மைக்கு, அஜித்னா பைக்கு சீமாஞ்சன மைக்குன்னு சும்மா அஜித் பேரை சொல்லி 8% ஓட்டு கூடிச்சு, 16% ஓட்டு ஈரோடு கிழக்குல வந்தது. அப்போ விஜய்க்கு ஒரு செல்வாக்கு இல்லை, அவர் கையில டிரான்ஸ்பரபிள் ஓட்டு இல்லை, அவரு நிரூபிக்கப்பட்ட ஒரு தலைவர் இல்லை, சும்மா ஒரு ஏட்டு சுரக்கா மாதிரி அவரை பிரச்சனை பண்றாருங்கிறத சீமான் அப்பவே புரிஞ்சுக்கிட்டாரு. அதனாலதான் மாநாடு முடிஞ்சதும் தம்பி பலம் நிரூபிக்காதவன் பின்னாடி யாரும் வரமாட்டாங்க, விஜயகாந்தாவது 8, 10, 5 வாக்க நிரூபிச்சாரு, அதனால ஒரு மக்கள் நல கூட்டணி அமைச்சாரு, உன் பின்னாடி யாரும் வரமாட்டாங்கன்னு சீமான் சொன்னார். நானும் 1% பலம் நிரூபிச்ச கட்சி கூட விஜய் கிட்ட கூட்டணி வரமாட்டாங்க ப்ரோ, நீங்க பலம் நிரூபிக்கல, உங்க கொடுத்த காசுக்காக உங்களை முகஸ்துதி பண்றவன் போய் சொல்றான், உங்ககிட்ட அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு அந்த பணத்துக்கு கூலிக்கு மாரடிக்கிறான், உங்ககிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு கூலிக்கு மாரடிக்கிறான். அது உண்மை இல்லை ப்ரோ, நீங்க பலம் நிரூபிக்கல. நீங்க 24 பலம் நிரூபிச்சிருந்தா அது வேல்யூ, நான் நிரூபிக்க சொன்னேன். நீங்க 26 பலம் நிரூபிச்சாதான் ப்ரோ உங்களுக்கு வேல்யூ. கூட்டம் அது இதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அல்டிமேட்டா தேர்தல் ஆணையம் சொன்னாதான் அது ப்ரூஃப்னு நான் சொன்னேன். நீங்க 1000 கருத்து கணிப்பு 1000 ஒன்று சொல்லுவாங்க, காலையில ஒரு கருத்து கணிப்பு இருக்கும், சாயங்காலம் ஒரு கருத்து கணிப்பு இருக்கும், அதுக்கெல்லாம் வேலிடிட்டி கிடையாது. என்ன கலாம் இதுக்கு முன்னாடியே உள்ள கருத்து கணிப்புக்கெல்லாம் வேலிடிட்டி கிடையாது. அப்போ விஜய்கிட்ட பணத்தை வாங்கிட்டு விஜய்கிட்ட ப்ரொமோட் பண்ற ஜானகிசாமி விஜய்க்கு 20% ஓட்டு இருக்கு, விஜய்க்கு 20% ஓட்டு இருக்கு, பேசி விட்டுருங்க பேசி விட்டுருங்க பேசி விட்டுருங்க பேசி விட்டுருங்க, விஜய் சொன்னா ஓட்டு வந்துடும். ஒரு ஈர மண்ணும் ஏற்கட்டி சாம்பலும் வராது, ஒன்னும் வராது, நிரூபிச்சாதான் ஓட்டு. விஜயகாந்துக்கோ ரஜினிகாந்துக்கோ கமல்ஹாசனுக்கோ அஜித்துக்கோ சூர்யாவுக்கோ விஜய்க்கோ நிரூபிச்சாதான் ஓட்டு, யாருக்குனாலும் நிரூபிச்சாதான் ஓட்டு. அப்போ நான் சீமான்கிட்ட சொன்னேன், நிரூபிக்காம ஓட்டு வராது, இருக்க ஓட்டை காப்பாத்துறதே கஷ்டம்தான், நீங்க விஜய் பற்றி எல்லாம் பேசினா வேஸ்ட்ங்கிறதுல நம்ம கிரம கருத்தை சொன்னோம். ஜானகிசாமி தான் சீமான் நன்மைக்காக நம்ம சொன்னோம். ஜானகிசாமி விஜய்கிட்ட வாங்கின பைசாவுக்காக 20% ஓட்டு விஜய்க்கு இருக்கு, 20% ஓட்டு விஜய்க்கு இருக்கு, பேசி விட்டுருங்க பேசி விட்டுருங்க, பேசி விட்டா உங்களுக்கு வந்துடும். ஒரு மண்ணும் கிடையாது அங்க இதுன்னு. அது ஜானகிசாமி இல்ல, ஆன்லைன் மெம்பரே 40,000 பேர் இருக்காங்க, பேசி விட்டுருங்க ஓட்டு வந்துடும், பேசி விட்டுருங்க ஓட்டு வந்துடும். ஒரு இந்த வார்த்தையை சொல்றேன், ஒரு மயிரும் வராது, இருந்தாதானே வர்றதுக்கு, நிரூபிச்சாதானே ஓட்டு வர்றதுக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்போ ரிசல்ட் பார்த்தா ஒன்றும் வரலங்கிறது சீமானுக்கு தெரியுது. அப்போ விஜய் வெட்டு செல்லார் நோட்டு ஜானகிசாமி வாங்கின கோடிகளுக்காக போய் சொல்றாங்கிறத சீமான் புரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ சீமான் வந்து அந்த இதுல வந்து விஜய் வந்து ஒரு ஃபால்ஸே இல்லை, நத்திங் விஜய்ன்னு வாங்கி அடிக்கிறாரு. விஜய் பற்றி எய்த்து பேசுறது தனக்கு லாபம் தானே அடிக்கிறாரு. அப்போ விஜய் ரசிகர்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு மதுரை மாநாட்டில் சீமானுக்கு எதிராக கடுமையான கோஷங்களை போடுறாங்க, சீமானை கடுமையா விமர்சிக்கிறாங்க. அந்த இது வந்து சீமானுக்கும் பெரிய பப்ளிசிட்டி தான். சீமான் வந்து கில்லிங் இன் சைலன்ஸ் ஆகாம விஜய் வர்சஸ் சீமான்ங்கிறது, சீமான் 5வது முறையும் தனிச்சு நிற்கிறாரு, கிளாரிட்டியோட தனிச்சு நிற்கிறாரு. திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் பாஜக 4யும் இருக்கிறாரு. திமுக அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஒட்டுண்ணிகள் ஊதுகுழல்கள் தொங்கு சதைகள் வாங்கி அடிக்கிறாரு. முல்லை பெரியார் இதை விட்டு கொடுத்தது எம்ஜிஆர் தான் சொல்றாரு. கொடநாடு கொலை வழக்கை பற்றி விஜய் ஏன் பேசல, சீமான் பேசுறத சொல்றாரு. அதிமுக ஊழலை ஏன் விஜய் பேசல, சீமான் பேசுறாருங்கிறது வருது. காங்கிரஸுக்கு வாரிசு அரசியல விஜய் ஏன் பேசல, சீமான் பேசுறான்னு வர்றாரு. அப்போ சீமான் பிரின்சிபல் பொலிட்டிஷியன், கொள்கையான பொலிட்டிஷியன், அரசியல் வியாபாரி விஜய்ங்கிறத அவர் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. ஸோ இதை விமர்சிக்கிறது மூலமா சீமான் வந்து இந்தந்த இஷ்யூல விஜயில இருந்து மாறுபட்டு நிற்கிறாரு. தமிழ்ல இருந்து வந்ததுதான் மலையாளம், தெலுங்கு, கன்னடம், துளுன்னு இருக்கிறாரு. விஜய்க்கு அதுக்கு படம் ஆந்திரா கர்நாடகாவில் ஓடாது. இப்போ பாருங்க, கூலி பெருசா ஓடி சூப்பரா போகுதுன்னு சொன்னா கூலி வசூலுக்கு மெயின் ஆதாரம் ஆந்திராவும் கர்நாடகாவும் தான். ஆந்திராவில் ஜூனியர் என்டிஆர் படத்தையே தாண்டிட்டாரு. ஜூனியர் என்டிஆரே நான் ரஜினி படத்தோட கிளாஷ் ஆனது தப்புங்கிற ஒரு கருத்தை சொன்னார். விஜயும் அந்த மாதிரிதான் இந்த இது சந்திரமுகி படத்தோட சச்சினை விட்டு அடி வாங்கினார். அப்போ நம்ம கிளாஷ் பண்ணிருக்க கூடாதுங்கிறார். அதே மாதிரி கர்நாடகாவில் பெரிய வசூல். அப்போ நீங்க வந்து விஜய்க்கு வசூல் வரணும்னா ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, தமிழ்ல இருந்து பிறந்ததுதான் தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இதுன்னு சொன்னா கேரளா வசூல் பாதிக்கும், ஆந்திரா வசூல் பாதிக்கும், கர்நாடகா வசூல் பாதிக்கும். அரசியல் வியாபாரி விஜய் இதை பற்றி பேச மாட்டாரு. அப்ப சீமான் தமிழ்ல இருந்து பிறந்ததுதான் தெலுங்கு, கன்னடம், மலையாளம்னு போல்டா, துளுன்னு போல்டா பேசுறாருங்கிறது
மக்கள் மத்தியில ரீச் ஆகும். இது அஜித் ரசிகன், ரஜினி ரசிகன், சூர்யா ரசிகன், சிவகார்த்திகேயன் ரசிகன், சிம்பு ரசிகன், கார்த்திக் ரசிகன், மற்ற விக்ரம் ரசிகன், மற்ற தனுஷ் ரசிகர்கள் எல்லாருமே வந்து கொண்டு ரீச் பண்ண வச்சிருவாங்க. அது சீமானுக்கு ஒரு பெரிய பிளஸ். பாட்டா சீமான் தமிழ்ல இருந்து பிறந்ததுதான், தெலுங்கு, கன்னடம், மலையாளம்னு சொல்றான். விஜய் எல்லாம் ஒரு அரசியல் வியாபாரி, பொழப்புக்காக வந்திருக்கான், பச்சோந்தல். இதை கூட சொல்லதுக்கு ஒரு இது இல்லைன்னு மக்கள் மத்தியில அது ரீச் ஆகும். அதனாலதான் விஜயை தட்டி விட்டு அது மக்கள் மத்தியில விஜய் அருந்ததியர்களுக்காக நிற்கிறாரு, நான் பறையர் தேவேந்திர குல வேளாளருக்காக நிற்கிறேன். விஜய் சினிமாவில தான் தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை ஒளின்னு பேசுவாரு. நான் உண்மையிலே திரௌபதி அம்மன் கோயில் ஆலய நுழைவுக்காக நான் களத்துக்குள்ள போகக்கூடியவன். இப்படி அந்த கம்பாரிசன் வந்து கமலஹாசன் சீமான் கம்பாரிசன்ல சீமானை உயர்த்திச்சு இல்லையா, அதே மாதிரி விஜய் சீமான் கம்பாரிசன்ல விஜய் அரசியல் வியாபாரி, கட்சி ஆரம்பிச்சு லெட்டர் பேடா இருந்தாரு, விக்கிரவாண்டியில களத்துக்குள்ள வரல, ஈரோடு கிழக்குல களத்துக்குள்ள வரல, சீமான் களத்துக்குள்ள நின்று ஃபைட் பண்ணாரு. இப்படி களத்துக்குள்ள நின்று ஹரிநாடாரோட கீழே நாங்குநேரியில போனாலும் 1.5% தான் விக்கிரவாண்டியில, பழைய விக்கிரவாண்டியில எடுத்தாலும், வெள்ளூர்ல 2.6% எடுத்தாலும் களத்துக்குள்ள நின்னாரு. இன்னைக்கு 8.3க்கு போயிட்டாரு. இன்னைக்கு கன்ஷிரா மாதிரி, நிதிஷ்குமார் மாதிரி களத்துக்குள்ள நிற்கிறாரு, கள அரசியல் பண்றாரு. கண்டிப்பா 17% வாக்கு சீமான் வந்துருவாரு. சீமானுக்கு அந்த மெரிட் ஏறும். அப்ப மெரிட் ஏறணும்னா விஜயை தட்டுனா அது பாப்புலாரிட்டி கிடைக்கும். விஜய் சீமானுன்னா மற்ற சினிமா ரசிகர்கள் எல்லாம் சீமான் இப்படி பொது தொகுதியில் ஆதித்தமிழர் நிறுத்துறாரு, 5% பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு உயர்த்தி கேட்கிறாரு, பலர்களை பாண்டியர்கள் ஸ்ட்ராங்கா சொல்றாரு, பட்டியல் வெளியேற்றத்தை பற்றி சீமான் பேசுறாரு. இப்படி சீமானை பற்றிய எல்லா நகர்வுகளும் எல்லா விஷயங்களும் வந்து மக்கள் மத்திக்குள்ள கொண்டு போகும். அது பாப்புலர் நடிகரான விஜய ஒரு தட்டுனா அது ஈஸியா அது ரீச் ஆகும்னு சீமான் திட்டம் போட்டுதான் அந்த தட்டுனாரு. அது சீமானுக்கு பெரிய அளவுக்கு பலன் கொடுக்கும். சீமான் இந்த தரப்பு மக்களுக்காக நிற்கிறாருன்னு மக்கள் மத்தியில ரீச் ஆகும். மிக தெளிவா சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு காணொலியில சந்திக்கலாம். நன்றி தம்பி.